இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் 17/12/2023 டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:23 லக்கணம் தனுசு லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இரவு 8:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஷஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். காலை 7:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 7:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்று நல்ல ஒரு தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆற்றலுடன் வேலைகளும் செய்வீங்க. எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்துங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான தொடர்பாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்களிடம் இருக்கின்ற ஆற்றலும் உறுதியும் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த ஒரு வேலை நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். இன்று செயல்கள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. உங்களுடைய முயற்சி ஒன்று இழுபறியானாலும் நிறைவேறியும் காட்டுவீங்க. வேலைக்கு முயற்சித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். செயல்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல 3வது நபர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரத்தை காட்டவும் வேண்டாங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. இன்று வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற அதிருப்திக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று பணப்புழக்கம் தாராளமாகவும் இருக்குங்க. பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு விற்பனையில நல்ல ஒரு சாதகமான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்கள் பலவீனங்களை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாங்க. சிறப்பான வெற்றியும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தங்களுடைய தொழில் மற்றும் படிப்பு தொடர்பான செயல்பாடுகள்ல விரும்பிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த வகையான முதலீடுகள் அல்லது பெரிய பண பரிவர்த்தனைகள் நடவடிக்கைகளாக இருந்தாலுமே கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அல்லது நல்ல ஒரு அனுபவம் மிக்கவர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பணம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மற்றவங்க கிட்ட உணர்ச்சி வசமாக பேசிவிடவும் வேண்டாங்க. நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நண்பர் ஒருவரை சந்தித்தும் பேசுவீங்க. சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது.
தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் நெருக்கடிகளை குறைத்துக் கொள்ளவும் முடியுங்க. சிலருக்கு எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாங்க. புதிய நண்பர் ஒருவருடைய அறிமுகங்களும் அவர்களின் மூலம் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மனதில் இருந்து வந்த சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும், கடன் தொல்லைகளும் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களையும் பெறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சீராகவும் இருக்குங்க. புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் வேலைகளை செய்தாலே போதுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். நன்மதிப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றி உங்கள் வீட்டுல விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் முயற்சியில நல்ல ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி பொருளாதாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்கள்ல ஒன்றை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பொறுமையாக நீங்கள் கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு விருத்தியும் உண்டாகும். பெண்களுடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில செய்து உள்ள முதலீடுகளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். முன்பு வாங்கி போட்ட இடங்கள் இப்பொழுது நல்ல ஒரு விலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கவனமாகவும் இருங்க. உங்களுடைய வேலைகள்ல அதிக முக்கியத்துவத்தை செலுத்துவதும் நல்லது. இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்துல பயனுள்ளதாகவும் இருக்கும். பழைய சச்சரவுகளை தீர்த்து வைத்து மன அமைதியுடனும் இருப்பீங்க. அவசரத்தை காட்டவும் வேண்டாம். பலவீனங்களை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. உங்களுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது எளிமையாகத்தாங்க இருக்கும். வீடு நிலம் வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று வணிகத்துல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. மனதுல புதிய தன்னம்பிக்கையும் தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயத்தையும் உணரலாங்க. இன்று கவனமாக இருந்து வேலைகள்ல வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் நல்லபடியாக தங்க இருக்கும். அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பான நாளாகவும் இருக்கும். திருமண உறவுல நல்ல ஒரு பாராட்டுகின்ற வார்த்தைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. மறக்க முடியாத தருணங்களை பற்றி இப்பொழுது பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணத்தையும் பெற்றும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதித்தும் காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆதரவினால அனுகூலமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்குங்க. தொழில ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பழைய கடன்களை தந்து முடித்தும் முயற்சியில இறங்கவும் செய்வீங்க. உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தும் காட்டுவீங்க. வேலையாட்களுடைய உதவியினால வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. நிலையான வருமானத்தை பெற்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய வேலை தொடர்பாக சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றங்களாகவும் இருக்கலாம். இதுல வெற்றியும் காண்பீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்காக இன்றைய நாளை ஒதுக்கவும் செய்வீங்க. இதனால மன அமைதியாகவும் உணர்வீங்க. நிதி விஷயங்கள்ல பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். நெருங்கியவர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக தீர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் படிப்படியாகவும் குறையும். இரவு நேர பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய நண்பர்களிடத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எச்சரிக்கையாக முதலீடுகள் செய்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். படிப்புல ஆர்வத்தையும் காட்டுவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆதரவுகளும் உண்டாகும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று இனிமையான இசை கேட்பது போன்றவைகள் நல்ல ஒரு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. சூழ்நிலைகளை சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று ஒழுங்கான முறையில பணியாற்றி வெற்றியும் காண்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. இன்று அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க.
செயல்கள்ல உண்டான நெருக்கடிகளும் நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாங்க. செயல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்களினால செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகத்தாங்க இருக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லதுங்க. நண்பர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. தொழில்ல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகத்தாங்க இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் செய்த தவறுக்காக நீங்கள் ஏதாவது பழிச்சொற்களை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வாங்கிய கடன்களை திருப்பி தந்து முடித்தும் விடுவீங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதானமாக பேசுவதும் நல்லது. இன்று தேவையற்ற சங்கடங்களும் நீங்குங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல ஒரு நிம்மதியான மன உணர்வுடனும் இருப்பீங்க. இன்று சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. வியாபாரத்துல கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வணிக கண்ணோட்டங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தருவதாக இருக்கும். யாரிடம் பேசினாலும் நேர்மையாகவும் கனிவாகவும் பேசுவதும் நல்லது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு நபர்களிடம் ஆலோசனைகளையும் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். வணிக நடவடிக்கைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். நன்மைகளும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய உறுதியான திட்டங்களின் காரணமாக இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று ஆன்மீக விஷயங்களுக்காக அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பணியிடத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வெற்றியும் காண்பீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். இன்று நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி, தூக்கமின்மை போன்ற இடர்பாடுகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனதுல இனம் புரியாத அச்சமும் கவலையும் ஏற்படலாங்க. உழைப்பு அதிகரிக்கவும் செய்யும். சில தடைகளை சந்தித்தாலும் உங்களுடைய திறமையினால எண்ணியதை நிறைவேற்றியும் கொள்வீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிரிகள் கொடுத்து வந்த நெருக்கடிகளும் நீங்குங்க. எதிலும் பொறுமையாக இருந்து வெற்றியும் காண்பீங்க. மற்றவர்களினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாங்க. விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கிட்ட மகிழ்ச்சியாகவும் பேசுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகுங்க.
உரிய நேரத்துல நல்ல ஒரு முக்கியமான தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. முடிந்து போன விஷயங்களை விவாதிப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இதே மாதிரியான சூழ்நிலைகள் தாங்க காணப்படும். தேவையற்ற விவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று நல்ல ஒரு பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். குடும்பத்துல சில காலமாக நிலவி வந்த அமைதியின்மை போன்ற போக்கும் மாறுங்க. மன ஆறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிதி அல்லது முதலீடு தொடர்பான வேலைகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. தொழில் துவங்குவதற்கான எண்ணங்கள் நிறைவேறியும் வரும். வெற்றியும் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பத்திரங்கள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்க கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை பற்றி கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வாகன பயணங்களின் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லதுங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். நல்ல நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவும் ஏற்படுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிக்காக ஊக்கத்தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதிக ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய மனம் மாறவும் காண்பீங்க. அலுவலக பணிகள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலக பணிகள்ல உங்களுடைய முத்திரையை பதிக்கவும் செய்வீங்க. தம்பதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையுடனும் செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. தந்தை வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சுமூகமாகவும் பழகுவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் காணலாம். நீங்கள் நல்லது சொன்னாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருடைய செய்கைகள் ஏதாவது குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. இன்று கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் வாங்குங்க. நம்மளால திருப்பி தர முடியுமா என்பதை யோசித்து செய்வதும் நல்லது. அனுபவம் வாய்ந்த மூத்தவர்களுடைய அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகளும் பதட்டங்களும் நீங்கி மன ஆறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்களினால அனைவரையும் நீங்கள் ஆறுதல் படுத்தியும் விடுவீங்க. வணிக நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரின் வழியில ஆதாயமும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க.
தொலைதூரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் குடும்பத்தினருக்கு இடையே உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும், சுறுசுறுப்பாகவும் காணப்படுவாங்க. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஓரிரண்டு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க, சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில ஆதாயமும் உண்டாகும், மந்தத்தன்மையும் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க, அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்களுடைய அன்பையும் அனுசரணையையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று அவர்களிடத்துல உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற நேர்மையான முயற்சிகளின் காரணமாக வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. வழக்குகள் சாதகமாகவும் முடியும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிள்ளைகளினால நன்மைகளும் உண்டாகும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. உறவினர்களின் வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்குங்க. போட்டி பொறாமைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல அன்பாகவும் பேசுவீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். என்று தங்களிடத்துல மறைந்து இருந்த திறமைகளை அடையாளம் கண்டு அதனை சரியான பாதையில கொண்டும் செல்வீங்க. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக சிறிது நேரத்தை செலவும் செய்வீங்க. இதன் மூலம் உறவு நிலையும் பலப்படும். பிற்பகல்ல சில விரும்பத்தகாத செய்திகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லதுங்க. ஆபத்தான முறையில வாகனத்தை ஓட்டவும் வேண்டாம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. திடீர் தனவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார பணிகள்ல அலைச்சல்கள் இருந்தாலும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளினால நெருக்கடிகளும் குறையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில்ல ஏதாவது புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாம். ஏற்ற இறக்கங்களும் காணப்படுங்க. சில சமயங்கள்ல திருப்தியற்ற குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உரிய முயற்சிகளை எடுப்பதன் மூலம் கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து விடுவீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல இதன் மூலம் பணிகளை முடிக்கவும் முடியும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களும் நடைபெறுங்க. உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை நிர்வகிப்பதை சற்று எளிமையாக தங்க உணர்வீங்க. உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வருவாயில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் விடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல நிம்மதியான போக்கும் உண்டாகும். இன்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விளக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு விருத்தியும் உண்டாகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். முன்பு போட்டு இருந்த முதலீடுகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு மன நிறைவும் உண்டாகும். குடும்பத்திற்காக சிறிது நேரத்தை செலவு செய்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கழிப்பீங்க. உங்களுடைய தனி திறமையினால வேலைகளை எளிதாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. வீட்டுல உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணம் சம்பந்தமாக பெற்றோருடன் பேசி நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணக்கமான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைப்பட்ட பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிரிகள் கூட மறைமுகமாக ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். ஆதாயமும் உண்டாகும். வழக்கு பணிகள்ல சாதகமான போக்கும் காணப்படுங்க. நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் குறையுங்க. அனுசரணையான போக்கும் காணப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படுங்க. பூர்வீக சொத்துக்களின் வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது புதிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஆசைகளும் ஏற்படலாங்க. மனதுல அமைதியும் ஆறுதல்களும் உண்டாகும். பணிகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சலிப்பை தருவதாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமண உறவுல மனதுல ஏதாவது தேவையற்ற சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க.
உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியை பராமரிப்பதற்கு அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நன்றாக ஆலோசித்து செய்வதும் நல்லதுங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய நேரத்துல உணவினை எடுத்துக்கொள்வதும் நல்லது. அரசு வழியில நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். தடைகளை சரி செய்து வெற்றியும் காண்பீங்க, லாபமும் உண்டாகும். தொழில இருந்து வந்த நுணுக்கங்கள் எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றியும் உண்டாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. இன்று சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள்ல நன்றாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில அலைச்சல்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொழில சக பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். சகோதரர்களுடைய உறவினால ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவுகளை கவனமாக பேசித்தாங்க நீங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். வாகனங்களை பூட்டி விட்டோமா என்று ஒருமுறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்காக அதிகமாக நீங்க பேச வேண்டியதும் இருக்குங்க. வீட்டு வசதி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதற்கான செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடிப்படை தேவையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் கவனமாக பேசி எடுப்பதும் நல்லது. சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல சில மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகள் மற்றும் பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பொறுமையாக பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையுங்க. வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனிதர்களை சந்தித்து பேசி மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிக்காக மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெறுவீங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால அவர்களுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை அதிகரித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று பெரியதாக எதுவும் இருக்காது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பணவரவினால கடனை எல்லாம் தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. நண்பர்கள் சிறிது உதவிகளும் செய்வாங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சியில கவனமாகவும் ஈடுபடுங்க. வெற்றியும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சிலருக்கு குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணம் வந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. விவசாயம் மற்றும் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய யுத்திகளை தொழில கையாளவும் செய்வீங்க. தொழிற்சாலையில உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. இடையூறுகளை எல்லாம் தாண்டி வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகளையும் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. எதிர்பார்த்த வேலைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய மனிதருடைய அறிமுகங்களும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மன உறுதியும் அதிகரிக்கும். நிதி சிக்கல்களை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. உங்களுடைய பட்ஜெட்டையும் அவ்வப்பொழுது கவனித்தும் கொள்வீங்க. சில சமயங்கள்ல எல்லாமே சரியாக இருந்தாலுமே தனிமையாகவும் உணர்வீங்க. உணர்ச்சி வசப்படாமலும் இருப்பதும் நல்லது. சோம்பலான போக்குகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வணிக நடவடிக்கைகள்ல அதிக கவனத்தை செலுத்துவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். தைரியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்களும் குறையும். சகோதர உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களின் மீது இருந்து வந்த விமர்சனங்களும் குறையும். நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இந்த மனநிலையின் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது உங்ககிட்ட தனிமையான உணர்வுகளும் சற்று சோம்பலும் ஏற்படலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுத்தாலே போதுங்க. உங்களுடைய பணிகள்ல சிறு சிறு தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு முறையாக பணியாற்றினாலே போதுங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்து சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சகஜமாகவும் உணர்வீங்க. வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். கையில் உள்ள பணத்தை கொண்டு செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்களையும் ஏற்படுத்தியும் விடலாம். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு குழந்தைகளுக்காக வீண் செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. கடன் தொகையை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எடுத்த காரியத்துல சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதனால மன சோர்வும் ஏற்படலாம். சிலருக்கு வீடு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நல்ல விசாரித்து அட்வான்ஸ் தொகையை தருவதும் நல்லதுங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. காதலி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. முக்கிய நபர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. இதன் காரணமாக சில வேளைகள்ல சாதகமாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் நிதி விஷயங்கள்ல நெருங்கிய நபர்களுடன் உதவிகள் கிடைப்பதனால சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வாகன வசதிகளும் மேம்படும்.
குடும்ப உறுப்பினர்களினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டும் நீங்கும். கடன் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கால்நடைகளின் மூலம் வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. புதிய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகளும் குறையும். தொழில்ல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் குழப்பமான மனநிலையும் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அமைதியை பராமரிப்பதும் நல்லது. தெய்வீக பாடல்கள் கேட்பது, கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியில சிறிது பதட்டங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய சக பணியாளர்களிடம் நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகள் சராசரியாக தங்க இருக்கும். உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாக கடந்து சென்று விடுவதே நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இழுபறியாக தங்க இருக்கும். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையை கண்காணித்துக் கொள்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகள் இழுபறியானாலும் முடியவும் செய்வீங்க. செயல்கள்ல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல நெருக்கடிகளும் நீங்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவது என்பது சிறிது கஷ்டமாக தங்க இருக்கும். காலையில வியாபாரத்துல நெருக்கடிகள் இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல் சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்துல வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க. நம்பியவர்களுக்கு தக்க சமயத்துல உதவிகளும் செய்வீங்க. பணி இடத்துல பக்குவமாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற விவாதங்கள்ல பங்கு கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்ல கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. வீட்டுல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களும் நடைபெறும். நேர்மையாகவும் அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. தொழில் கல்விக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சில சமயங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மனதை காயப்படுத்துவதாகவும் இருக்கலாம். அமைதியாக சென்று விடுவதும் நல்லது. செலவுகளும் இருக்குங்க. அது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தனிப்பட்ட பிரச்சனைகளை வியாபாரத்திற்கு கொண்டு செல்லவும் வேண்டாம். இதுல ஏதாவது இடையூறுகளும் ஏற்படலாம். கூட்டு வியாபார பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நல்ல ஒரு தெளிவும் புரிதல்களும் உண்டாகும். ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில்ல தேவையற்ற குழப்பங்களை கொண்டு இருக்கவும் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.